அதை கேட்ட ஃபர்ஸ்ட் மொமெண்ட்டில் என்னோட வாயின்னு வந்த ஒரு வார்த்தையாக தான் இருந்துச்சு, ஆமாம் எங்கேயோ சத்து கிடக்கிற செய்தி நீ கேட்கும் அப்படின்னு. அது ஒரு தீர்க்க தரிசனமாக இருந்துச்சு. உண்மையிலே சத்து கிடக்கிற செய்தி வந்துச்சு. சத்தியத்தை மறுதலிச்சு தேவனுடைய சித்தத்தை விட்டு பல மனுஷர்களும் இயேசுடைய அன்பை ருசிச்சவர்கள் எல்லாம் தகாத வழிகளுக்கு போகிறப்போ முடிவு பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய விருப்பமானதுதான் செய்யணும், தேவனுக்கு பிரியமானதா செய்யணும்னு ஒரு மனுஷனுக்குள்ள ஆசை தோணியாச்சுன்னா புரிஞ்சுக்கணும், அந்த மனுஷன் தேவனுடைய உண்மையான பிள்ளையா இருக்கிறதுனாலதான் அவனுக்கு அப்படி எண்ணம் வருது. நம்முடைய உள்ளில் அந்த எண்ணம் வரணும். அது வந்தாத்தான் நம்ம உண்மையா தேவனுடைய பிள்ளையாயிடும். நம்மளை உணர்ச்சி வசப்படுத்துகிறதும் மனசுக்கு காதுக்கு இன்பமானதும் அல்ல தேவ பிள்ளையே. அது கேட்கறது அல்ல முக்கியமான விஷயம். அவருக்கு பிரியமானதை செய்வது என்னது என்கிறதை நாம் அறியறது தான் முக்கியமான காரியம். தேவாலயத்தில் நம்ம அதுக்கு தான் வரோம். அவருக்கு பிரியமானதை செஞ்சா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார், அவர் நம்மளை உயர்த்துவார், அவர் நம்மை மேன்மையாய் நடத்துவார்.